வணக்கம் நண்பர்களே, கதையாத்ரா கிட் ஸ்டோரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓரிடத்தில் காட்டை ஒட்டி ஒரு அழகான பெரிய குளம் இருந்தது. தெளிந்த நீரும் சுற்றிலும் பசுமையுமாக இருந்த அந்த குளத்தில் ஒரு வாத்து கூட்டம் வசித்து வந்தது. அவர்களிடையே டக்கி என்ற பெயருள்ள ஒரு பெண் வாத்தும் இருந்தது. மற்ற வாத்துகளைப் போல டக்கியால் வானத்தில் உயரே பறக்க முடியாது. ஆனால் அந்த குளக்கரையில் மற்றவர்களிடம் அதிக அன்பு காட்டுவதிலும் உதவி என்று கேட்டால் ஓடோடி வருவதிலும் அவள்தான் முதன்மையானவள். ஒருநாள் காலை நேரத்தில் மற்ற வாத்துக்கள் வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்தன. டக்கி கரையில் தனியாக நின்று கொண்டிருந்தபோது தண்ணீரில் இருந்த கொடிகளுக்கிடையே சிக்கிக் கொண்ட ஒரு குஞ்சு வாத்தின் அழுகுரல் கேட்டது. என்னை காப்பாற்றுங்கள், என்னால் நகர முடியவில்லையே என்று அது அழுது கூக்குரலிட்டது. பறந்து கொண்டிருந்த மற்ற வாத்துக்கள் இதை பார்த்தாலும் யாரும் கீழே வரவில்லை. ஆனால் டக்கி சற்றும் யோசிக்காமல் தண்ணீரில் குதித்தாள். அவள் வேகமாக நீந்திச் சென்று குடிகளை கொத்தி அகற்றி அந்த குஞ்சு வாத்தை காப்பாற்றினாள். இதை பார்த்த மரக்கிளையில் அமர்ந்திருந்த அகங்காரம் பிடித்த சிரகன் என்ற வாத்து ஏளனமாகச் சொன்னது, ஓஹோ, பெரிய இரட்சகி வந்துவிட்டாளோ? குளத்திற்குள்ளேயே கிடக்கத்தான் உனக்கு விதி இருக்கிறது. எங்களைப் போல வானத்தில் உன்னால் பறக்க முடியுமாடி? அவனுடைய நண்பன் வெள்ளத்தூவலும் அதையே வழிமொழிந்து சிரித்தது. ஆமாம், பறக்க தெரியாத இவளா நாளைக்கு நம்மை வழிநடத்தப் போகிறாள்? என்ன நடந்தாலும் இவளால் இந்த குளத்தை விட்டு போக முடியாது. அவர்களுடைய வார்த்தைகள் டக்கியை மிகவும் காயப்படுத்தின. இருப்பினும் தான் காப்பாற்றிய குஞ்சுவாத்தை அணைத்து கொண்டு அவள் அமைதியாக அங்கேயே நின்றாள். அன்று மாலை நிலைமை தலைகீழாக மாறியது. வானம் இருண்டு பயங்கரமான இடிமுழக்கத்துடன் பலத்த காற்றும் பெருமழையும் தொடங்கியது. குளத்தில் நீரின் மட்டம் ஆபத்தான முறையில் உயர ஆரம்பித்தது. அங்கே பாருங்கள், அணையில் பெரிய பிளவுகள் ஏற்படுகின்றன, தண்ணீர் சீறி பாய்கிறது, அணை உடைந்துவிடும் என்று சிரகன் பயத்துடன் கத்தினான். விலங்குகள் அனைத்தும் பீதியடைந்தன. வாத்துக்கள் கூட்டம் கூட்டமாக உயிரை காப்பாற்றிக் கொள்ள தண்ணீரை விட்டு பறந்தன. ஆனால் டக்கி நேராக அணைக்கட்டுக்கு அருகில் சென்றாள். தண்ணீர் மிக வேகமாக வெளியேறுவதை அவள் கண்டாள். அவள் மேலே பார்த்து பரிதாபமாகச் சொன்னாள், நண்பர்களே, போகாதீர்கள். நாம் நினைத்தால் இதை தடுக்க முடியும். அங்குள்ள பெரிய கற்களை இங்கே போட்டால் என்னால் இந்த ஓட்டையை அடைக்க முடியும். எனக்கு உதவி செய்யுங்கள். பறந்து கொண்டே கீழே பார்த்த சிரகன் கத்தினான், உனக்கென்ன பைத்தியமா டக்கி? உயிர் வேண்டுமென்றால் நீயும் எங்கேயாவது தப்பித்துப்போ. இங்கே நின்றால் நாங்களும் செத்துப் போவோம். தயவு செய்து கேளுங்கள், இந்த குளம் நமது வீடு. என்னை தனியா விட்டுவிடாதீர்கள் என்று டக்கி கெஞ்சினாள். ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை. அவர்கள் தூரமாக பறந்து சென்றனர். டக்கி தனித்து விடப்பட்டாள். ஆனாலும் அவள் பின்வாங்க தயாராக இல்லை. அவள் தனியாக தண்ணீருக்குள் மூழ்கி ஒரு பெரிய கல்லை அந்த பிளவில் வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளது தனி பலம் அதற்கு போதுமானதாக இல்லை. நீரின் வேகத்தில் அவள் பின்னோக்கி தள்ளப்பட்டாள். அதே நேரத்தில் தூரத்தில் ஒரு பெரிய மரக்கிளையில் தப்பித்துச் சென்ற வாத்துக்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தன. நமது குளம் இப்போது அழிந்திருக்கும், டக்கியும் அங்கே என்று வெள்ளத்தூவல் வருத்தத்துடன் சொன்னது. சிரகன் வேதனையுடன் சொன்னான், நாம் செய்தது பெரிய தவறு. கடந்த கோடையில் எனக்கு உணவு இல்லாதபோது தனது உணவை எனக்கு கொடுத்தவள் டக்கி. ஆமாம், இன்று காலை கூட எனது குஞ்சை காப்பாற்றியது அவள்தான் என்று மற்றொரு வாத்து கூறியது. பறக்க தெரியாது என்று நாம் எப்போதும் அவளை கேலி செய்தோம். இருந்தும் தனது உயிரை பணயம் வைத்து நமது வீட்டை பாதுகாக்க அவள் அங்கே தனியாக போராடுகிறாள். அவருக்கு நம்மீது இவ்வளவு அன்பு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று வெள்ளத்தூவல் கேட்டது. சிரகனின் கண்களில் உறுதி தெரிந்தது. உண்மைதான், நாம் திரும்பி போகிறோம். டக்கியை தனியா விடக்கூடாது. புயலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் அனைவரும் மீண்டும் குளத்திற்கு பறந்தனர். அணைக்கட்டுக்கு அருகில் சோர்வடைந்திருந்தாலும் மீண்டும் ஒரு கல்லை நகர்த்த முயற்சி செய்து கொண்டிருந்த டக்கியை அவர்கள் கண்டார்கள். டக்கி, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. சொல், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிரகன் கேட்டான். டக்கியின் கண்களில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. அவள் உற்சாகமாகச் சொன்னாள், சீக்கிரம் அந்த பெரிய கற்களை கொத்திக் கொண்டு வந்து பிளவுக்கு அருகில் போடுங்கள். மிச்சத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். அதன் பின் நடந்தது ஒரு போர் போல இருந்தது.
வாத்துக்கள் வானில் பறந்து அணையின் மேலிருந்த பெரிய கற்களை கொத்தி எடுத்து கீழே போட்டன. அனைவரும் சேர்ந்து அந்த கற்களை பிளவுக்குள் தள்ளி வைத்தனர். மணிக்கணக்கான கூட்டு முயற்சியின் முடிவில் ஓட்டை அடைக்கப்பட்டது. நீரின் வேகம் நின்றது. மறுநாள் காலை சூரியன் உதித்தபோது குளம் அமைதியாக இருந்தது. எல்லா வாத்துக்களும் டக்கியைச் சுற்றி கூடின. சிறகன் தலைகுனிந்து டக்கியிடம் சொன்னான், எங்களால் பறக்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தபோது நாங்கள் பயந்து ஓடினோம். உன்னால் பறக்க முடியாது. ஆனால் உன்னுடைய பெரிய மனமும் தைரியமும் தான் நம் அனைவரையும் காப்பாற்றியது. நீதான் எங்களின் உண்மையான தலைவி. அனைவரும் மகிழ்ச்சியுடன் சிறகுகளை தட்டி டக்கியை பாராட்டினர். டக்கி தான் காப்பாற்றிய குஞ்சுவாத்தை அணைத்துக் கொண்டு அன்புடன் புன்னகைத்தாள். உண்மையான பலம் உடல் திறனில் இல்லை, மாறாக மற்றவர்கள் மீது காட்டும் கருணையிலும் நாம் காட்டும் தைரியத்திலும் உள்ளது. யாரும் இல்லாத போதும் நன்மை செய்ய துணிபவர்களை உலகம் அடையாளம் கண்டு அவர்களுடன் நிற்கும்.